மூஞ்சி முகரை பிடிச்சதுனாலதான் கையில பிடிச்சிக்கிட்டு தேடி ஓடி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்த்துமா ஒரு சூப்பரான லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறதா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கனெக்ட் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்ணு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீ ஸ்கிப் பண்ணால் பார்த்த மட்டும் தான் சொல்கிற ஒரு டிப்பு நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் பண்ணி வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பண்ணணும் நமக்கு அலைட் மோஷன் அப்ளிகேஷன் இதுக்கான ஆப் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் தந்திருப்பேன். உங்கள் ஆப்பில் நீங்கள் வந்து ஆப் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா அப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா இங்கே ப்ரெசென்ட் பார்த்துல கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்தா புக் மார்க்ஸ்னு ஒரு ஷேர் ப்ரெசென்ட் மேக் பண்ணியிருப்பேன். இதில் புக் மார்க் ப்ரெசென்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிருப்பேன். இதுக்கான பாஸ்வேர்டு பார்த்தா கீழே வந்து வீடியோவில் வந்து சைடில் வந்து ஷோ ஆகும். வீடியோ வந்து கண்டு ஸ்கிப் பண்ணால் பார்த்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் புக் மார்க் ப்ரெசென்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு டைப் பண்ணிட்டு புக் மார்க் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண புக் மார்க் ப்ரெசென்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு ஆடியோ லேயர், மேலே ஒரு இமேஜ் லேயர், நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா ஒரு லிரிக் லேயர் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி எடிட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:21 நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து வீடியோ கொஞ்சம் வந்து லென்த்தாக போகணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட் எல்லாம் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். இந்த இமேஜில் உங்களுக்கு என்ன இதுக்கான ஃபுல் இமேஜ் பார்த்தா நான் வந்து டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்னும் டெலிகிராம் பண்ணி வந்து ஜாயின் ஆகிட்டு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:21 நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். எப்படி இமேஜ் வந்து ஆட் பண்ணுறது சொல்கிறேன். அதே ஸ்டெப் நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் இமேஜ் வந்து ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து கிரீன் கலர் ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு மீடியா ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஆட் பண்ண போகிற இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணி ஃபில் கப் கிளிக் பண்ண சொல்ல ஃபுல்லாக செட் ஆகிடும். உங்கள் ஜூம் பண்ண உங்கள் 2 ஃபிங்கர்ஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இந்த ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டு எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் இதே ஸ்டெப்பில் நீங்கள் நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ் வந்து இது மாதிரி ஃபில்லில் செட் பண்ணாதீங்க. இது மாதிரி ஆஃபில் செட் பண்ணுங்கள். ஆஃபில் செட் பண்ணால் மட்டும் தான் எஃபெக்ட் வந்து ஃபஸ்ட்டு பட்டன் கொஞ்சம் நல்லா வந்து ஷோ ஆகும் பேக்கில் போகிற மாதிரி. ஃபஸ்ட் நீங்கள் இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சு நம்ம இந்த ஷேகர் அப்டேட் ஆட் பண்ணது பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேகர் ப்ரெசன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்குது, அது லேயர் செலக்ட் பண்ணி அதுக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து புக் ப்ரெசன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:21 ஒரு இமேஜ் இருக்கா, அந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு எஃபெக்ட்டை. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு தெரியும் ஷேகர் ப்ரெசன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண கரெக்டாக பார்த்தீங்கன்னா தேர்டாக ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக லேயர் செலக்ட் பண்ணி அதுக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்து புக் மார்க்ஸ் வந்து 1 2 3 4th எஃபெக்ட் வந்து கரெக்டாக காப்பி பண்ணி எடுத்துங்க. 4th எஃபெக்ட் காப்பி பண்ணி எடுத்து நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து புக் மார்க்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:29க்கும் 10:24 இந்த 2 இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து 4th எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சோன்னே பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேர் ப்ரெசன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு செகண்டாக ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ப்ரெசன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:018 ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 13:17 ஒரு இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 16:15 நெக்ஸ்ட்டு வந்து 19:03 கரெக்டாக ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஷேகர் ப்ரெசன் வந்து ஒன்ஸ் மோர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ தேர்டாக ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக 1 2 3 தேர்டாக ஒரு லேயர் இருக்கும். இப்போ அதுக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. இப்போ வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இமேஜில் இருக்கும். கரெக்டாக இமேஜில் இருக்கும் அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12:06 ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 15:09 நெக்ஸ்ட்டு 17:27 அது நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேகர் ப்ரெசன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண கரெக்டாக தான் லாஸ்ட்டாக ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணி அதுக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் ப்ரெசன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஒரு டபுள் புக் மார்க் இருக்கும், அது ஸ்க்ரோல் பண்ணி போங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 19:26 நெக்ஸ்ட் இருக்கிற
பார்த்தீங்கன்னா 1 2 3 லேயர் இருக்கும். அந்த 3 லேயருக்கு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஹேட் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தா ஒரு 3 சிசி லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே லேயர் காப்பியில் போட்டு காப்பி 3 லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட்டுங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட்டில் வச்சுட்டு அந்த லேயர் காப்பி செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர் கிளிக் பண்ணேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த 3 லேயருக்கான சிசி வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆனால் எல்லாம் செய்யுதுன்னு செக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துங்க. கட் பண்ணி மேலே செட்டிங் மேலே ஏர் ஆஃப் கிளிக் பண்ணிட்டு வீடியோ செலக்ட் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சுன்னா 7 கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.